Hello friends, welcome to my channel. இந்த வீக் சண்டே ஈவினிங்க்கு மேலே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி vlog பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக க்ரோசரி வாங்குவேன்னு சொல்லிட்டேன். அப்படி நான் வாங்குகிற க்ரோசரி பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 மாதத்துக்கு மேலேயே வரும். ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நடுவில் காலி ஆகிடும். அதை மட்டும் பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ நான் போய் வாங்கிக்குவேன். இங்கே எப்போ லூலு வந்துச்சோ அது வந்ததுலேருந்து அங்கே தான் கண்டினியூவாக ஒரு 3 மாதமாக போய்கிட்ருக்கோம். வெளியே கம்பேர் பண்ணும்போது லூலுவில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காகவே அங்கே வர வேண்டியதாக இருக்குது. நாங்கள் போனப்போ கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அந்த ஏரியா. நான் வேறு ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ரீ ஹேர் விட்டெல்லாம் வந்திருந்தேன்னா சரி கொஞ்சம் நல்லா இருக்குது, சரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோம் மெமரிஸாக இருக்கட்டும்னு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நேற்று சந்திரமுகி அறைய திறக்கிற மாதிரி அடுத்து எப்போ இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர்லாம் விடுவேன்னு தெரியல. எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே எனக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை. இன்றைக்கி லூலு மாலில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும். அதுவும் டிசம்பர் 1 வரைக்கும் தான். டிசம்பரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸும் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது. வருஷம் முடியும் போது எல்லாருமே சொல்கிற டைலாக் தான் இது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சீரியஸாகவே ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மற்ற வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த வருஷம் எவ்வளவோ பரவாயில்ல. நிறையா பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி என்னோடய யூடியூப் சேனல்லையும் சரி நிறையா பேர் ஆட் ஆகிருக்கீங்க. ஸோ இதை ஒரு ஃபேமிலியாக ஃபார்ம் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்து வாங்கிட்டோன்னா ஓரளவுக்கு அமௌண்ட்டை நம்ம மிச்சம் பிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த அரிசி, உளுந்து, துவரம்பருப்பு, இந்த பயறு வகைங்க, அரிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே அவங்க லூஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம சொன்னோன்னா அவங்க நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி நம்ம வாங்கும்போது ஒவ்வொரு ஐட்டத்தில் இருந்துமே 10-15 ரூபா நம்ம மிச்சம் பிடிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் 10 ரூபா 15 ரூபாயில் என்னத்தை பார்க்க போகிறோன்னு. ஆனால் டோட்டலாக அமௌண்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அது வந்து பெரிய அமௌண்ட்டாக நமக்கு வரும். நான் எப்போ மாத பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் வாங்குவேன். ஆனால் இந்த 3 மாதத்தில் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி அடுத்து லூலு பக்கமே போகக்கூடாதுன்னு. ஏன்னா இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவே மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதை விட ரொம்ப அதிகமாக அமௌண்ட்டு வச்சு விற்கிறாங்க. நான் இன்றைக்கி எவ்வளோ பொருள் வாங்கினனோ இதே அளவு தான் நான் வந்துட்டு இந்த கோழிக்கோடில் இருக்க ஹைலைட் மால்லையும் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் நான் போய் வாங்குவேன். ஆனால் இங்கே வர்ற பட்ஜெட் அமௌண்ட்டை விட அங்கே எனக்கு ரொம்பவே கம்மியாக வரும். கிட்டத்தட்ட அங்கே நான் வாங்குறது சில டைமில் 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ வந்து எங்கள் பட்ஜெட் அமௌண்ட்டை தாண்டி போனதே இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதான்னு தெரியல. மேபி நீங்கள் லூலு போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்கிற பெரிய மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற பொருளுக்கு அவங்க கொடுக்குற அந்த கவரை வந்துட்டு அவங்க பயங்கரமாக அமௌண்ட் வச்சு விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா 10 ரூபானாங்க, 15 ரூபாங்கனாங்க, இப்போலாம் 25 ரூபா சொல்கிறாங்க. அதோடும் கவர் சைஸ் பார்த்திங்கன்னா இப்போலாம் வர வர ரொம்ப சின்னதாகிட்டே போகுது. நாங்கள் வாங்குகிற பொருளுக்கெல்லாம் 4 கவர் வாங்கினாலும் பத்தாது. இப்படியே போச்சுன்னா பேகுக்கு மட்டுமே தனியாக அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் இருந்தே கட்டைப்பை தூக்கிட்டு வந்துடுறது. நாங்கள் 3:30 வந்துமே 6 மணி ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டன் கிளம்பும்போது நாங்கள் நினச்சோம் யாரும் இருக்க மாட்டாங்க டக்குன்னு வாங்கிடலான்னு. ஆனால் எங்களை மாதிரியே ஊரில் இருக்கவங்க எல்லோரும் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கல. லூலூவில் நடந்த நடைக்கு காலும் இடுப்பும் சரியான வலி. அங்கே நடக்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியல. காரில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பேர் பார்ட்ஸ் எல்லாம் உருண்டு ஓடுதுன்னு. ஹஸ்பண்ட்டை சொன்னேன் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் போய் சமைக்கிறது கஷ்டம், வெளியே சாப்பிட்லாமான்னு. சரி ஒரு நாள் உனக்கு நான் லீவு தாரேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்தால் மந்தி ஹோட்டல் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. லூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வெளியே இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்துட்டு மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அங்கே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெல்கம் ட்ரிங்காக ஒரு சூப் ஒன்று கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாக்டாக நோம்பு கஞ்சி மாதிரியே ஒரு பக்கம் சூப்பை குடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு அன்றைக்கி டே. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.